பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாளை சந்திப்பு நடத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாஜக தேசிய தலைவரை சந்திக்க இருக்கிறார் அண்ணாமலை, மேலும் விவரம் என்ன? தொடர்ச்சியாக தமிழக பாஜக மற்றும் தேசிய பாஜகவினுடைய நடவடிக்கைகளில் அண்ணாமலை முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் தனி கட்சி தொடங்க போகிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வியூகங்களாக வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் அண்ணாமலையை தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய நபீன் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நபீன் அவர்கள் அண்ணாமலையை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த ஆலோசனை அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் பொறுப்புகள் அல்லது மத்திய அமைச்சர் பதவி உள்ளிட்டவைகள் எல்லாம் கொடுப்பதற்கான அந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலைக்கான இடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட வகைகளில் காலியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அந்த போட்டியிடுவதில் அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த மாநிலங்களிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மத்திய அமைச்சராக வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியாக தனக்கான அந்த அங்கீகாரம் இல்லை, தனக்கான உரிய அங்கீகாரம் இல்லை என்று தொடர்ச்சியாக அண்ணாமலை மற்றும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான அங்கீகாரம் அளிப்பதற்கான அந்த வேலைகளில் தேசிய தலைமை ஈடுபட்டு இருப்பதாகவும் அதே நேரத்தில் அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாளை சந்திப்பு நடத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாஜக தேசிய தலைவரை சந்திக்க இருக்கிறார் அண்ணாமலை, மேலும் விவரம் என்ன? தொடர்ச்சியாக தமிழக பாஜக மற்றும் தேசிய பாஜகவினுடைய நடவடிக்கைகளில் அண்ணாமலை முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் தனி கட்சி தொடங்க போகிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வியூகங்களாக வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் அண்ணாமலையை தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய நபீன் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நபீன் அவர்கள் அண்ணாமலையை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த ஆலோசனை அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் பொறுப்புகள் அல்லது மத்திய அமைச்சர் பதவி உள்ளிட்டவைகள் எல்லாம் கொடுப்பதற்கான அந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலைக்கான இடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட வகைகளில் காலியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அந்த போட்டியிடுவதில் அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த மாநிலங்களிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மத்திய அமைச்சராக வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியாக தனக்கான அந்த அங்கீகாரம் இல்லை, தனக்கான உரிய அங்கீகாரம் இல்லை என்று தொடர்ச்சியாக அண்ணாமலை மற்றும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான அங்கீகாரம் அளிப்பதற்கான அந்த வேலைகளில் தேசிய தலைமை ஈடுபட்டு இருப்பதாகவும் அதே நேரத்தில் அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.